ரைட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேசின வரைக்கும் போதும், எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தயவு செய்து ஒரு பிரேக் போலாங்கிறார். Thank you. Okay. நம்ம அடுத்த ஜோடி இந்த செமிஃபைனல்ஸ்ல பார்க்கிறதுக்கு முன்னாடி we're going to go for a குட்டி commercial break on Fiamma Devils. ஜோடி நம்பர் 1 ஜூனியர். Welcome back to Fiamma Devils ஜோடி நம்பர் 1 ஜூனியர். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செமி ஃபைனல்ஸ். and இந்த செமி ஃபைனல்ஸ்ல நம்ம 4 ஜோடிஸும் மெட்லி ரவுண்ட் ஆட போறாங்க. ஒன் மூவி மெட்லி ரவுண்ட் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம அடாப்டிவ்னு இருக்குன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்டா சொன்னேனா? வெரி கரெக்ட். அப்படியாண்டு இதுல அடுத்து ஆட போற ஜோடி யார்? மேடி அண்ட் கேபி, அதாவது மதன் அண்ட் கேப்ரியலா. గోపాల చుర్రు మంది నీ చూపు నాకేలా ఎర్రాని కుర్రదాన్ని గోపాల చుర్రు మంది నీ చూపు నాకేలా கோழி குஞ்சு தேடி வந்த கோபால அத கூட கொள்ளை வச்சிருக்கேன் கோபால மசக்குட்டி தேடி வந்த கோபால அத மூடி போட்டு வச்சிருக்கேன் கோபால சிந்து வேர்வை நிறுத்தமாகும் சின்ன பார்வை மோட்சமாகும்
கேப்ரியலா. இந்த ஒன் மூவி மெட்லி ரவுண்ட் நீங்க எப்படி ஆடுனீங்கன்னு கேட்டுலாமா ஜட்ஜஸ் கிட்ட? அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெட்லி ஜெட்லி பேர் என்ன? கேப்ரியலா மதன். மொத்தத்தில் மதன கோபால், பிரேம் கோபாலா, அவர் மிக்சியில் போட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு பாஸ். கண்ணாடியில் பார்த்தா வரே இருந்துச்சு அவர். அப்படியா? எஸ். ஓகே. கேப்ரியலோட பெர்ஃபார்மன்ஸ்? கேப்ரியல் எப்பவுமே சூப்பர் பாஸ். அந்த கொண்டைக்கு அந்த ஒரு வாட்டி கை தூக்குமா, இப்படி தூக்கு பாருங்க, லாஃபிங் புத்தா மாதிரியே. ஜெட்லி கிட்ட ஒரே ஒரு கேள்வி. கேளுங்க. நீங்க வந்து டான்ஸ் கத்துக்கணும் நீங்க வந்திருக்கீங்கல்ல, யா, இவங்க கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன கத்துக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் வெளியே வருது, அவ்வளவுதான். இவங்க கையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கல்யாணி கேக்குறாங்க. சீக்கிரமா சொல்லுமா, என்ன கத்திக்கிட்டீங்க? நீ பார்ட் டைம்ல கோயம்பேடுல சேராட்ட ஓட்டுறியா? இந்த மாதிரிலாம் பேசல வச்சாங்க. பஸ் 3 மார்க்ல மீன் விக்குது, அத போய் கோயம்பேடு சேராட்ட ஓடுதுன்னு. கம்மியா? அதானே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு. கொஞ்சமா ஏதோ ஒன்று கத்துக்கிட்டான். என்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டீங்க போச்சு. அந்த கோட்டை அடிக்கடி மாத்தினார அந்த டைமிங்ல அதை மட்டும் எப்படி கத்துக்கிட்டேன். சரி, ஓகே ஓகே. எஸ், உமர் யாஸ் நீங்க சொல்லுங்க. Madan and Gabriela, this is what I call a semi-final performance. Superb. And one round of applause again for the choreographer. It was mind-blowing performance, both of you. And Gabriela, ரொம்ப அழகா பண்ண Gabriela. ரொம்பவே அழகா பண்ண. And I have to give you a gift next time. I will give you a gift. Thank you, ma'am. என்ன ஜெட்லி? அதாவது நான் கொடுப்பேன். மத்த ஜட்ஜ் எல்லாம் கேவலமாவே பாக்குதுங்க அதுங்க. ஒரு பர்பி வாங்கி தரேன் நானே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன்ப்பா, அவ்வளோதான். ஐ வில் ஆல்சோ கிவ் யூ a gift. யா, நீ குட்டுக்கல ப்ளீஸ். தேங்க் யூ. கடைக்காரங்க தெரியாது, எடுத்தாது கொடு. நோ சீரியஸ்லி, அந்த அளவுக்கு அழகா பண்ணீங்க. அண்ட் மதன் ஆல்சோ, யூ ராக்ட், போத் ஆஃப் யூ ராக் த ஸ்டேஜ் டுடே. வெரி குட் ஜாப், வெரி குட் ஜாப். தேங்க் யூ so much. மைக்கேல், எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொரியோகிராஃபர் மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்களா? Naveen master. இல்லை, இதில் என்னென்னா இது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. பிரேம் கோபால் எவ்வளோ ஒரு நல்ல டான்ஸர், எவ்வளோ பெரிய டான்ஸர் எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட ட்ரெயின் ஆகிற இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரவுண்டு பண்ணுறப்பவும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும். எனக்கு என்ன வார்த்தையே இல்லை, ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக வந்து நாங்கள் எவ்வளோ தான் பெரிய கொரியோகிராஃபர் இருந்தாலும் இவங்க ஆடல நாங்கள் முடியாது. இவங்கக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அதை ஜஸ்ட் நான் வெளிக்கொண்டு வர்றேன், அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து எவ்வளோ தான் பயங்கரம் வந்தாலும் இந்த வயசில் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தர் நல்லா உருவாக்கலாம், ஒரு 3-4 மந்த்ஸில் உருவாக்கலாம். பட் ஒரு ஷார்ட் டைமில் திருப்பி ஒவ்வொரு வாரமும் புது டான்ஸ் கொண்டு வரதுன்னா அவங்களுக்குள்ளே இருக்க வெறி தான், அப்படியே நான் மட்டும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஐ சா பிரேம் கோபால் அண்ட் பிரேம்னி. Thank you, sir. இன்னைக்கு இட் வாஸ் வெரி நைஸ். எஸ்பெஷலி அந்த கிளாசிக்கல்ல கேப்ரியலாவோட ரியாக்ஷன்ஸ், அந்த முத்ராஸ் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது தெரியுமா? அண்ட் மதன், யூ கெப்ட் அப் வித் மேன், அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது இட்ஸ் அ ப்ளஷர் வாட்சிங் யூ டான்ஸ். மதன் அண்ட் கேப்ரியலா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் ஆடி இருக்கீங்களா? இல்லை, கற்றுக்கல, பட் ஒரு வாட்டி ஆடி இருக்கேன் நான். கற்றுக்காம எப்படி ஆடினீங்க? முறையா கற்றுக்கல, கிளாசிக்கல் முறையாக நீங்கள் கிளாசிக்கல் கற்றுக்கலையா? அப்புறம் எப்படி தைரியமாக கான்ஃபிடென்ஸாக ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் கிளாசிக்கல் ஆடலாம்? நீங்கள் வெஸ்டர்ன் ஆடலாம், ஃபோக் ஆடலாம், பட் கிளாசிக்கல்ன்றது எவ்வளோ முத்திரைகள்லாம் வந்து கை போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணுன்றது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? எதுவுமே தெரியாமல் அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு எப்படிங்க சைலண்ட்டாக நிற்கிறீங்க? 4 ஜோடியில் நாங்கள் எந்த விதத்துலையும் சலிச்சவங்க இல்லை, நாங்கள் டைரக்டாக ஃபைனல்ஸ் போகிறோன்னு சொல்லி அடிச்சிங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஆல் தி பெஸ்ட், கலக்குங்க.